தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கைதுகளுக்கு அப்புறம் வந்து ஒரு பெண், இவுங்க வந்து ரொம்ப கீ ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ம். ஒரு பின்னணி இருக்கு. அந்த ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற சொன்னேன்ல, தடை செய்யப்பட்ட ம். இயக்கம். பாகிஸ்தான பேஸா வச்சு இருக்கக்கூடிய இயக்கம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பகல்காம் தாக்குதலுக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய கை ஓங்கி இருக்குது. இன்னும் நெறையா தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து இவங்க வந்து வித்துட்டுருக்காங்க. குறிப்பா ரெட் ஃபோர்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 தீவிரவாத தாக்குதல். ஒண்ணு லஷ்கர் இ தொய்பா வந்து பண்ணாங்க. ம். அதுக்கப்புறம் ஜெய்ஷ் இ முகமது பக்கத்துல இருந்தே ஒண்ணு இருந்துச்சு. அது பாராளுமன்ற அட்டாக்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ம். ஃபேமஸ் பாராளுமன்றத்துக்குள்ளேயே வந்து போயிட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ ரெட் ஃபோர்ட்ல இது வந்து கிட்ட நடந்திருக்க ஒரு 3வது இன்சிடென்ட். எனிவே ஜெய்ஷ் இ முகமது என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பகல்காம்க்கு அப்புறம் நம்ம ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்னு ம். சொல்லிட்டு ஒண்ணு பண்றோம். அப்போ வந்து நெறைய பேர் வந்து தீவிரவாதிகள்லாம் கொல்லப்படுறாங்க. அவங்களோட கேம்ப்லாம் வந்து அழிக்கப்படுது. இப்படி பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான நபர்கள் வந்து இறந்துடுறாங்க. ம். அவங்களுடைய சிஸ்டர்ஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெய்ஷ் இ முகமது விமன் விங்குக்கு வந்து முக்கியமான பொறுப்பாளர்களா வந்து சேர்த்துக்கிறாங்க. ம். வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 11 நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த மாரி செய்திகள்லாம் வெளில வந்துட்டே இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, இங்க தீவிரவாதிகள் ம். கைது, தீவிரவாத சம்பவத்த வந்து பிளான் போட்டவங்க கைதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட சிஸ்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராமினன்ட்டான பொசிஷன் குடுக்குறப்போ, அவங்களோட தலைமையில இந்த மாரி விஷயங்கள் நடக்கப்போது. அவங்க வந்து முடுக்கி விட்டுருக்காங்க. இந்த மாரி பல பேர வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பரேஷன்ல லிங்க் பண்ணது மட்டும் இல்லாம, நெறைய வைட்டலான ஹெல்ப் வந்து இந்த விஷயம் இந்த தீவிரவாத சம்பவம் நடக்கிறதுக்கு வந்து அவங்க உதவியிருக்காங்க அப்படிங்கிறனால, அதுல ஒரு முக்கியமான பெண்ணும் இந்த நேரத்தில வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு.